Okay, I'm back with another video. I know guys, இப்பலாம் கொஞ்சம் டிலே ஆகுது நான் வீடியோஸ் பண்றதுக்கு. Probably 3 days ஆகுது, சில டைம் 4 days ஆகுது. Probably நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சேனலோட இஷ்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா தளபதி 61ஓட 11th அப்டேட் தான் கொடுக்க போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட். நீங்க டைட்டில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க போறேன். ஸோ வித்வுட் கோயிங் ஃபர்தர், லெட்ஸ் டூ திஸ் வீடியோ கைஸ். தளபதி 61 எஸ். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா தளபதி பர்த்டேக்கு 18 days தான் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 18 days அது முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க செலிப்ரேஷன்ஸ்லாம் நம்ம ஃபேன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக்கே வராம தளபதி 61 அப்படின்னு சொல்லிட்டு பேனர் வச்சு ஊர் ஃபுல்லாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க தான் தளபதி ஃபேன்ஸ். ஸோ கண்டிப்பா வேற லெவலில் பண்ணுவாங்க நம்புறோம். ஸோ நானும் நிறைய பிளான் வச்சிருக்கேன். அது போக போக இன்னும் வீடியோஸ்லாம் அப்டேட் பண்றேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா தளபதி 61ஓட டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் பிளஸ் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நீங்க டைட்டில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆக்சுவலா தளபதி 61ஓட ஃபர்ஸ்ட் லுக் தான் இப்போ ரிலீஸ் பண்றாங்க. டைட்டில் டீசரோ எதுவுமே ரிலீஸ் பண்ணல. அதுக்கே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைப் கிரியேட் பண்றாங்க. ட்விட்டர்ல அடிக்கடி ட்ரெண்டிங் வருது, அடிக்கடி ட்ரெண்டிங்ல இருந்து போகுது. ப்ராபப்லி இன்னும் 2-3 daysல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ட்விட்டர்ல தளபதி 61ஓட ட்ரெண்டிங் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லுக் பிளஸ் டைட்டில். ஸோ நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் எப்படி அதை லுக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இதுல 3 கேரக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ப்ராபப்லி போஸ்டர்ல விஜயோட 3 கேரக்டர்ஸ் தான் இருக்கும் நான் நம்புறேன். அட்லி யாரையும் ஏமாத்த மாட்டார் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல, ரொம்ப மாசா கொடுப்பாரு நம்புறோம். பிளஸ் டிஎஸ்ஐ இவங்க தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்றது. டிஎஸ்ஐ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இது 100th ஃபிலிம். ஸோ அதனால அது ரொம்ப ஸ்பெஷல், பயங்கரமான பப்ளிசிட்டி கொடுக்க போறாங்களாம். வேற லெவல்ல இது பாத்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணிருக்காங்க. பிளஸ் அட்லி டைரக்ஷன், நம்ம இளைய தளபதி விஜய் 3 ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு ரோல் பாத்தீங்கன்னா போலீஸ், செகண்ட் ரோல் ஊர் தலைவர், தேர்ட் ரோல் மெஜிஷியன். ஆக்சுவலா இதுல மெஜிஷியன் ரோல் ரொம்ப சின்னது தான், பட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெஜிஷியன் ரோல். இதுல 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. 3 பேர் கூடயும் ஒரு டியூட் சாங் இருக்கான். அது வேற லெவல்ல எடுத்திருக்காங்களா. சமந்தா கூட ஆடுற டியூட் சாங் பாத்தீங்கன்னா இங்கதான் சென்னை லொகேஷன்ல தான் அதை ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ மெயின் விஷயத்துக்கு வரேன். தளபதி 61ல இன்ட்ரோ சாங், தளபதி இன்ட்ரோ சாங் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் சாங். பிகாஸ் ஏஆர் ரஹ்மானுக்கு இது யூனோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான மூவி இது. பிகாஸ் ஏஆர் ரஹ்மான் ஃபேன்ஸ் யாரும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாம இதுல மியூசிக் போடணும். இன்ட்ரோ சாங் பாத்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் சார் டைரக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. யூனோ கைஸ், நான் அது கன்ஃபர்மேஷன் பண்ணல, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பிகாஸ் ட்விட்டர்ல ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் நான் பார்த்தேன். ஸோ இப்போ அந்த வீடியோ கிளிப் நீங்க பார்க்க போறீங்க. விஷயம் இப்போ அட்லி இயக்கிட்டு இருக்கிற இந்த படத்துல ஓப்பனிங் சாங் இளைய தளபதியோட இன்ட்ரோ சாங் வந்து ஏஆர் முருகதாஸ் தான் அந்த சாங்கை வந்து ஷூட் பண்ணி கொடுக்கணும்னு அட்லி வந்து கேட்டுக்கிறதுக்கோசரம் அந்த சாங்கை வந்து ஏஆர் முருகதாஸ் இயக்கி கொடுத்தாங்க. ஸோ இந்த வீடியோ கிளிப்பிங்ல பார்த்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுது? ஆக்சுவலாக இது ஒரு ஐ திங்க் தளபதி ரசிகர் மன்றம். ஸோ அது சின்ன மீட்டிங் நினைக்கிறேன். அதுல யாரோ ஒருத்தர் பேசுறாரு. நம்ம அது கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்க கூடாது. பிகாஸ் அஃபிஷியல் அப்டேட் எதுவும் வரல ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து. சரி, அட்லீஸ்ட் சார் கிட்ட இருந்து எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட் வரல. ஜஸ்ட் இது ஏதோ ஒரு ஸ்பீச் மாதிரி இருக்கு. தளபதி 61 ஐ மீன் தளபதி ரசிகர் மன்றத்திலிருந்து. அது நமக்கு அஃபிஷியல் கன்ஃபர்ம் எடுத்துக்கவே கூடாது. பட் ட்விட்டர்ல இதுவும் ஒரு ட்ரெண்டிங்காக தான் போகுது. விஜய் தளபதி 61 இன்ட்ரோ சாங் பாத்தீங்கன்னா ஏஆர்எம் சார் அது டைரக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணா இன்னும் கண்டிப்பா மாசா கொடுப்பாருன்னு சான்ஸே இல்லை. பிகாஸ் கத்தியும் சரி துப்பாக்கியும் சரி இன்ட்ரோ சாங்ல செம்மையா இருக்கும். ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணது. இந்த படத்துல அவர் பண்ணா செம்மையா இருக்கும். ஸோ உங்களோட தாட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. தளபதி 61க்கு இன்ட்ரோ சாங் ஏஆர் முருகதாஸ் சார் டைரக்ட் பண்ணா நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. So this is a small update guys. I'm sorry videos ரொம்ப நான் லேட்டா தான் அப்லோட் பண்றேன் due to the channel issue. I hope you guys understand that. And the next thing is ஜூலை எண்டுக்குள்ள டோட்டலா படத்தோட ஷெட்யூல் முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் சார் கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காரு. அப்போ ஜூலைல முடியுதுன்னா அக்டோபர் 19 கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆகும். ஸோ அதுக்குள்ள டீசர் ட்ரெய்லர் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஃபர்ஸ்ட் லுக்காக நான் ரொம்ப தீவிரமா வெயிட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம தளபதி பர்த்டே ஐ திங்க் 19th ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க செலிப்ரேஷன். தளபதி பர்த்டேக்கு இன்னும் 18 days இருக்கு கரெக்டா. ஒரு நாள் வர இன்னும் புது அப்டேட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ட்விட்டர், ஃபேஸ்புக், எல்லா சோஷியல் மீடியா வெப்சைட்லயும். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம்,
டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னோட செகண்ட் சேனலோட லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு மறக்காம அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. சின்ன பேக்கப் சேனல் தான். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் அங்கேயே என்ன ஃபாலோ பண்ணலாம். எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. பிகாஸ் ஐ எம் நாட் யூசிங் எனி கைண்ட் ஆஃப் காப்பிரைட் கண்டென்ட்ஸ். இனிமேல் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் கூட காப்பிரைட் கண்டென்ட்ஸ் நான் கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் அந்த சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பேக்கப் சேனல். ஸோ எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சப்போஸ் இங்கே ஏதாவது எனக்கு ப்ராப்ளம் இருந்தா கூட அந்த இடத்துல நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம். அந்த சேனலை நீங்க செக் பண்ணுங்க. லைட்டா அப்படியே ஜல்லிக்கட்டு வீடியோஸ்ல நிறைய இருக்கும். நான் அப்லோட் பண்ணி வச்சிருப்பேன். சும்மா பாக்கணும்னா போய் பாருங்க. ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேன்.